சிவகங்கை கண்டரமாணிக்கம் கிராமத்தில் வீராசாமி தெய்வானை தம்பதியின் மகனாக 1931ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி பிறந்தவர் ராஜகோபால். நாடக நடிகராக வேண்டும் என்கிற ஆர்வத்தில் சிறு வயதிலேயே நடனம், பொம்மலாட்டம், தேவராட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கலைகளை கற்றார். தன்னுடைய 12வது வயதில் வாய்ஸ் என்ற நாடக கம்பெனியில் சேர்ந்து நடித்தார். கலைமணி, என்.எஸ். கிருஷ்ணன் உள்ளிட்டோரின் நாடகங்களில் நடித்தார். நல்ல காலம் என்ற படத்தில் அறிமுகமான ராஜகோபால், குலதெய்வம் படத்தில் புகழ் பெற்றதால் சொந்தமாக குலதெய்வம் நாடக மன்றம் துவக்கினார். பின்னர் வளம் பெற்ற வாழ்வு, கலியுக கண்ணன், நீதியின் வெற்றி உள்ளிட்ட நாடகங்களை நடத்தினார். களத்தூர் கண்ணம்மா, சித்தி, தங்க பதுமை, எங்க சின்ன ராசா, ஆராரோ ஆரிராரோ உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்து கலைமகள் பிக்சர்ஸ் நிறுவனம் மூலம் படங்களையும் தயாரித்தார். கலைமாமணி விருது பெற்ற இவர் தன்னுடைய 61வது வயதில் 1992 அக்டோபர் 30ஆம் தேதி மறைந்தார். இன்று இவரது பிறந்த தினமாகும்.